ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்டடி ஸ்மார்ட்டர் வித் மீ. ரைட், என்னை பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு பிகாம் கம்ப்ளீட்டட் கிராஜுவேட். சரி, எங்கள் அக்கா தான் பிகாம் படிச்சிருக்காங்க, எதுக்கு யூடியூப் சேனலாக வைக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேசிவ் இன்கம்காக அப்படின்றத விட நான் பேஷன் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிகாம் அப்படின்ற ஒரு பெரிய ஜேர்னியில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் நான் ஃபேஸ் பண்ண ஹிண்ட்ரன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மேபி a கைண்ட் ஆஃப் சப்போர்ட், ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவ்க்காக மட்டும்தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதனால் நான் தெரிஞ்சுப்பேன் என்ன நீட் இருக்குது, அதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி என்ன செஷன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டன்சி 12th ஸ்டாண்டர்டோடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டோட தியரி மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன? அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ரைட், பார்க்கலாமா? இங்கே யா, வி காட் இட். கண்டென்ட் பேஜ் இருக்குது. என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன், மீனிங், ஃபீச்சர்ஸ், லிமிட்டேஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம், இதெல்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்கலாமா? லைக் to 1.5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். விசிட் நியர்பை பெட்டி ஷாப். அதாவது இது உங்களுக்கு ஒரு சைடு ஆக்டிவிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் ஒரு ரீட் அவுட் பார்க்கலாம். விசிட் அ நியர்பை பெட்டி ஷாப். அப்சர்வ் அண்ட் ஹார். 1 hour அங்கே உட்கார சொல்கிறாங்க. படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக போய் கடைக்கு போயிட்டு வாங்க, ஃபோனெல்லாம் விட்டுட்டு போங்க. டியூ தே ரெக்கார்ட் சேல்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் இட் டேக்ஸ் பிளேஸ். அவங்க சேல்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்குமா? டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கணும். அண்டு யார் காசு கொடுக்குறாங்க அவங்களும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, வாங்குறவங்களும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீ கடையில் போய் வாங்குற, அவர் கணக்கு எழுதி வச்சுப்பார், இந்த மாதிரி நான் சேல் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம எழுதி வச்சுப்போமா? சில இடத்துல நடக்கும், சில இடத்துல நடக்காது. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்லாம் பெட்டி ஷாப்ஸ்லாம் அவங்க கணக்கை வச்சுக்க மாட்டாங்க. லைக் வர்றது போகிறது சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். பெட்டினாலே என்ன ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி இது பண்ணுவாங்க? ஸோ இங்கே கொஞ்சம் நம்மளோட டாப்பிக்கே தெரியும், அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வச்சு எப்படி அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஹேஸ் பர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் கம்பல்சரி ஃபார் சர்டன் ஆர்கனைசேஷன்ஸ். சில ஆர்கனைசேஷனுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். ஹேஸ் பர் செக்ஷன் 102 ஆஃப் சப்செக்ஷன் 1 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் படி எல்லாமே ஃபாலோ பண்ணும். இங்கே காலேஜஸ்லாம் போனால் இதை பற்றிலாம் நீங்கள் நிறைய படிப்பீங்க. நம்மளோட பேப்பரே இருக்கும். நான் அது கடந்துட்டேன், ஜாலியாக இருக்கும். ஆனால் சச் ஆர்கனைசேஷன் மஸ்ட் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி ஹேஸ் பர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அவங்களாம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மட்டும்தான் வைக்க முடியும், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதர் ஆர்கனைசேஷன் மே ஆர் மே நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதர் ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணாலும் சரி, பண்ணனாலும் நோ ப்ராப்ளம். ஆர்கனைசேஷன் in which double entry system is not strictly followed, accounting records may be maintained as per requirements or desires of properties and proprietors and accountants. Proprietors means owner of a company. தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அவங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணலன்னா அக்கௌண்ட்ஸ் எப்படி யார் ரெக்கார்ட் பண்ணுவாங்க? ஒரு அக்கௌண்டண்ட்டோ இல்லைன்னா ஓனர்ஸோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. As the accounting records are not prepared in the entire has under double entry system, these records are called incomplete records. புரியுதா? அதாவது என்னென்ன ரெக்கார்ட்ஸ்னால் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலயமா ரெக்கார்ட் பண்ணலையோ அந்த இதை ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். When accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete records. இது நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா? டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமா ரெக்கார்ட் பண்ணாதது எல்லாமே incomplete records. Generally, cash account and the personal account of the customers and the creditors are maintained fully and other accounts are maintained based on necessity. எல்லா அக்கௌண்ட்ஸ்லையும் கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் நெசசிட்டி பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அண்டர் திஸ் some transactions are recorded fully and some transactions are both debit and credit aspect entered. For example, both the aspects are entered for cash received
from customers and cash paid to creditors. அதாவது எல்லா நேரத்துலையும் ஃபுல்லி ரெக்கார்ட் ஆகாது. சில நேரத்தில் வந்து டெபிட் இருக்கும், சில நேரத்தில் கிரெடிட் இருக்கும். சம்டைம்ஸ் போத் ஆஸ்பெக்ட்ஸும் என்டர் ஆகிருக்கும். போத் ஆஸ்பெக்ட்ஸ் என்டர் ஆகுது எங்கே அப்படின்னா, கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ். நம்ம வந்து கேஷ் பே பண்ணணும், கஸ்டமர்கிட்ட தான் நமக்கு உள்ளே வந்த கேஷையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். டூ ஆஸ்பெக்ட்ஸில் some transaction are partially recorded, that is only one aspect is entered. For example, expenses may be entered in a cash account. ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க. Some transactions are not recorded at all. Both the debit and credit aspects are not recorded. For example, depreciation on fixed assets usually in incomplete records. அதாவது என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப பெருசாக வேணால் நம்ம குட்டியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்னால் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணாததுலாம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, டிரான்சாக்ஷன் இருக்கிறது தானே. இங்கே வந்து போத் த டிரான்சாக்ஷன்ஸும் என்ட்ரி ஆகிருக்கும், பார்ஷியலாகவும் என்ட்ரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? போத் டிரான்சாக்ஷன் என்ட்ரி ஆகுறது எந்த மாதிரினா, நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் கேஷில், நம்ம வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுத்ததையும் கேஷை ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்ஷியலி ரெக்கார்டட் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் மேக் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்ஷியலி ரெக்கார்டட் அப்படி சொல்கிறாங்க. சிலது வந்து ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகாது, நில். லைக் எப்படின்னா வந்து டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசட்ஸ். அந்த மாதிரி டிப்ரிஷியேஷன்னா தேய்மானம்னா என்ன, நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், நம்ம வாங்கின ப்ரைஸ் ஒரு 10,000 தான், ஒரு 5 வருஷம் கழிச்சு அது வந்து டிப்ரிஷியேஷன், அதாவது தேய்மானம். நம்ம யூஸ் பண்ணதுக்கான காஸ்ட்டு கம்மியாகி நம்ம 5,000க்கே விற்க முடியுமா? கண்டிப்பாக அதில் வந்து கம்மியான காஸ்ட்டுக்கு தான் நம்ம விற்போம் இல்லையா? அதுதான் வந்து டிப்ரிஷியேஷன். ஃபிக்ஸட் அசட் அப்படின்னா வந்து லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, அந்த மாதிரி. Are you clear with the meaning? Okay. Features of incomplete records. நேச்சர். அதோட நேச்சர் என்னென்னா, இட் இஸ் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் ட்ரான்சாக்ஷன். சிஸ்டமேட்டிக் வேனா டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலயமா ரெக்கார்ட் பண்ணுறது. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது அன்சைன்டிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் பிரின்சிபல் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நாட் ஃபாலோட் ப்ராப்பர்லி. இதெல்லாம் அவங்க எதுவும் ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். இன் ஜென்ரல் ஒன்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் பேஸ்ட் ஆன் த நெசசிட்டி அப்படின்னு நம்ம மேலேயே பார்த்தோம். அதுதான் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. தேர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் அமாங் த டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அவங்களுடைய யூனிஃபார்மாக எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்காது. அண்ட் தி ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ப்ரெசென்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இது வந்து ஒன் சைடு ரெக்கார்ட் அப்படின்றதுனால நமக்கு இந்த வர ப்ராஃபிட்டையும் லாஸையும் கரெக்டாக வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது. இதோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியாது. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் நாட் பி ட்ரூலி வெரிஃபைடு. ஓகேவா? அண்ட் சூட்டபிலிட்டி. இட் இஸ் பிஸ்னஸ் கன்சர்ன், நோ லீகல் ஆப்ளிகேஷன் மெயின்டைன் பை அக்கௌண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். Hence, it may be small size sole traders and partnership firms. அதாவது small size tradersக்கும் பார்ட்னர்ஷிப்க்கு firms மட்டும்தான் suitable, not for companies and not for bigger organizations. And the sixth point is mix-up of personal and business transaction. Generally, business transaction of the owners are mixed up with business transaction. For example, purchase of goods for the owner own use may be mixed up along the business purchases. இதோட மிகப்பெரிய டிமெரிட், அதாவது ஒரு ஓனரோடைய டிரான்சாக்ஷன் பிஸ்னஸோட டிரான்சாக்ஷனோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் வாங்குறது ஓன் யூஸ்க்காகனா அது அவரோட வீட்டுக்கா இல்லை பிஸ்னஸ்க்கானே தெரியாது. அந்த இடத்துல அது வந்து மிக்ஸ்அப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் லிமிட்டேஷன்ஸ். பார்க்கலாமா? லிமிட்டேஷன்ஸ்னால் என்னென்ன லிமிட்? யூ ஹாவ் அ லிமிட் டு யூஸ் அ மொபைல் ஃபோன். அந்த மாதிரி யூ ஹாவ் லிமிட் இன் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். எத்தனை பாயிண்ட்? தேர் ஆர் 6 பாயிண்ட்ஸ். அங்கேயும் 6, இங்கேயும் 6. இதில் நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் பார்த்தா ஆக்சுவலாக நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் இதை சைட் ஹெட்டிங்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. நேச்சர், டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன், லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, சூட்டபிலிட்டி, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொன்னதை வச்சு நீங்கள் எழுதுங்க. And limitations of incomplete records.
லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இங்கே வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்காது. அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே. அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதே தான். நம்ம அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாபிக், இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங். டாப்பிக்கில் ஹெட்டிங் அதே தான். டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் இங்கே ப்ரிப்பேர் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிங்கிள் என்ட்ரி அப்படின்றதுனால. டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி இன் பிஸ்னஸ். ஒன் சைடு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நமக்கு இங்கே ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ட்ரூலி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன், ட்ரூ ஃபேர் வியூ ஆஃப் a financial position of a particular date. Generally, the estimated values of assets and liabilities are available for incomplete records. Hence, it is difficult. Yeah, it is very difficult to analyze it. எல்லாமே ஒன் சைடு அப்படின்றதுனால. Errors and frauds cannot be detected easily. இப்போ நீ வந்து அவனுக்கு காசு கொடுத்து அவன் சைட்லேருந்து நான் வந்து இவனுக்கு காசு கொடுத்தேன் அப்படின்னா 2 பேத்துக்கும் ஒரு இது இருக்கும். இப்போ நான் அவனுக்கு காசு கொடுத்த சொன்னால் சப்போஸ் நான் கொடுக்காமலே இப்படி சொல்லியிருந்தா அந்த ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்குது. அதனால் எரர்ஸும் ஃப்ராட்ஸும் ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. அண்ட் த 6th பாயிண்ட் இஸ் அன்அக்செப்டபிள் டு த கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். இதை நம்ம வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து நம்மளால் காட்ட முடியும், ஒரு எவிடென்ஸாக காட்ட முடியும், ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண முடியும். ஆனால் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இட் வில் பி அன்அக்செப்டபிள் டு த கவர்மெண்ட். Okay, and the limitations is completed. And the 5th 1.5 is difference between double entry system and incomplete records. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் 6th 7th இதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். 1.5 வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவேன், ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதோட பேசஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கும் வந்து கம்பேரிசன் பண்ணுறாங்க. ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் போத் த டெபிட் கிரெடிட் ஆர் ரெக்கார்டட். இதை நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. சில ஆஸ்பெக்ட்ஸில் வந்து டெபிட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் ரெண்டுமே வரும். சில இதில் ஒன்று பார்ஷியலாக தான் வரும், சில இதில் ஒமிட்டே ஆகிருக்கும். இதெல்லாம் ஹிண்ட்ஸ். நம்ம ஒன்று படித்ததே தான் எல்லா இடத்துலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரைட். அண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். என்னென்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க? ரியல், பர்சனல் அண்ட் நாமினல் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு ஒன்லி கேஷ் அண்ட் பர்சனல் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, மற்ற அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் 3rd பாயிண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும், அது அக்யூரேட்டாக இருக்காது. அண்ட் டிட்டர்மைன் த ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்ததே தான். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். பேலன்ஸ் ஷீட் கேன் பி ப்ரிப்பேர்ட் டு நோ த ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷன். பேலன்ஸ் ஷீட்டே வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு எப்படி தெரியும் ஃபினான்ஷியல் பொசிஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது. அண்ட் சூட்டபிலிட்டி. ஆல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் சூட்டபிளாக இருக்கும். இதோட மீனிங்லேயே சொன்னோம் இல்லையா, ஸ்மால் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிளாக இருக்கும். ரிலையபிலிட்டி. யாருக்கெல்லாம் அந்த எவ்வளோ ரிலையபிள் அப்படின்னா சயின்டிஃபிக்லி ப்ரூவன் மெத்தட். இட் இஸ் அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் மெத்தட். அக்செப்டபிலிட்டி. இட் வில் பி அக்செப்டபிள் பை ஆல் தி கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் எதுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம்? டேக்ஸ் கட்டுறதுக்காகவும் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக நினச்சிக்கிறதுக்காகவும். அது டபுள் என்ட்ரி சிஸ்டமில் வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ப்ரூஃபாக எவிடென்ஸாக காட்டினா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. புரியுதா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.